பல் மருத்துவத்தில் பிரான்சிஸ் புரோடி இம்லாக் உடைய உன்னதமான பணிகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். பிரான்சிஸ் புரோடி இம்லாக் ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் பல் மருத்துவர். இவர் 1819 ஜூன் 8 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவில் பிறந்தாங்க. இவர் 1841ஆம் ஆண்டு அந்த எடன்பராவில் இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் மருத்துவ பட்டம் பெற்றாங்க. அதே ஆண்டு அதே எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய லைசன்சியேட் ஆனாங்க. அதை தொடர்ந்து பிரான்சிஸ் புரோடி இம்லாக் பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு போய் பல் மருத்துவ கல்வியையும் பயிற்சியையும் மேற்கொண்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த காலத்துலலாம் ஸ்காட்லாண்டில் பல் மருத்துவ கல்வியையும் பயிற்சியையும் பெறுறதுக்குண்டான முறையான மருத்துவ கல்லூரிகளோ மருத்துவமனைகளோ கிடையாது. இதன் காரணமாக தான் பிரான்சிஸ் புரோடி இம்லாக் பாரிஸுக்கு போய் பல் மருத்துவ கல்வியையும் பயிற்சியையும் பெற்றாங்க. அதை தொடர்ந்து மறுபடியும் இவர் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கே திரும்பினாங்க. குறிப்பாக எடன்பராவில் இருக்கிற 48 குயின் ஸ்ட்ரீட்டில் பிரான்சிஸ் புரோடி இம்லாக் ஒரு பல் மருத்துவராக இவருடைய பல் மருத்துவ சிகிச்சைகளை கொடுக்க தொடங்கியிருந்தாங்க. இந்த காலத்துலலாம் அனஸ்தீசியான்ற மயக்க மருந்தானது கண்டுபிடிக்கப்படலை. இதன் காரணமாக அறுவை சிகிச்சையில் ஆரம்பித்து பல்லை எடுக்கிற வரைக்கும் மயக்க மருந்து இல்லாமல் தான் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டது. இதனால் நோயாளிகளுக்கு வலியும் வேதனையும் தான் மிஞ்சும். இப்பேற்பட்ட மோசமான காலத்தில் தான் பிரான்சிஸ் புரோடி இம்லாக் ஒரு பல் மருத்துவராக இவருடைய டென்டல் பிராக்டிஸை தொடர்ந்து வந்தாங்க. இந்த நிலையில் தான் 1846ஆம் ஆண்டு யுனைடெட் ஸ்டேட்ஸில் வில்லியம் தாமஸ் கிரீன் மார்டன் அப்படின்ற ஒரு அமெரிக்கன் டென்டிஸ்ட் வந்து டயத்தல் ஈத்தரை மயக்க மருந்தாக பயன்படுத்த முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா அந்த டயத்தல் ஈத்தரானது மயக்க மருந்தாக பயன்படுத்தப்பட ஆரம்பிச்சிருந்தது. ஆனால் அந்த ஈத்தரில் பல பிரச்சனைகள் இருந்தது. குறிப்பாக அந்த ஈத்தரை இன்ஹேல் பண்ணால் மயக்கம் வந்துடும். ஆனால் அதே சமயம் அதனால் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தது. உதாரணமாக மூக்கு அரிக்கிறது, அதுக்கப்புறம் நுரையீரலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறது, இது மாதிரியான பாதிப்புகளெல்லாம் இருந்தது. அப்போ இந்த பாதிப்புகளெல்லாம் இல்லாமல் மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்படணும் அப்படின்னு ஜேம்ஸ் யங் சிம்சன் அப்படின்ற ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு மகப்பேறு மருத்துவர் விரும்பினாங்க. அவர் விரும்பினது மட்டும் இல்லாமல் 1847 நவம்பர் 4 அன்னைக்கு குளோரோஃபார்மை வந்து மயக்க மருந்தாக பயன்படுத்த முடியும் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. அதாவது குளோரோஃபார்முக்கு வந்து மயக்கத்தை வர வைக்கக்கூடிய பண்பு இருக்குது அப்படின்றத ஜேம்ஸ் யங் சிம்சன் வந்து கண்டுபிடிச்சு இந்த உலகத்துக்கு உணர்த்தினாங்க. அதுக்கப்புறமா அந்த குளோரோஃபார்மை பயன்படுத்தி 1847 நவம்பர் 8 அன்னைக்கு அந்த ஜேம்ஸ் யங் சிம்சன் வந்து ஒரு பெண்ணுக்கு முதல் முறையாக பிரசவம் பார்த்தாங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு மயக்கத்தை வரவழைச்சிட்டு பிரசவம் பார்த்தாங்க. இந்த உலகத்திலேயே மகப்பேறு மருத்துவத்தில் மயக்க மருந்து பயன்படுத்த நாள் நவம்பர் 8 1847. அதை ஜேம்ஸ் யங் சிம்சன் பண்ணியிருந்தாங்க. இவர் வந்து அந்த எடன்பராவில் இருக்கிற 52 குயின் ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்து வந்தாங்க. அதே சமயம் பிரான்சிஸ் புரோடி இம்லாக் வந்து 48 குயின் ஸ்ட்ரீட்டில் வாழ்ந்து வராங்க. ஸோ ரொம்ப பக்கத்தில் தான் இந்த செய்தி உலகத்துக்கே போனது. அப்போ வெறும் 4 தெரு தள்ளி இருக்கக்கூடிய பிரான்சிஸ் புரோடி இம்லாக்கு போகாமலாம் இருக்கும். ஸோ இவருக்கும் அந்த செய்தி கிடைச்சது. அதுக்கப்புறம் பிரான்சிஸ் புரோடி இம்லாக் வந்து அடுத்த 3 நாட்கள்லேயே, அதாவது நவம்பர் 11 1847 இந்த நாளில் இந்த குளோரோஃபார்மை பல் மருத்துவத்திலையும் பயன்படுத்தலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க. அதுக்காக ஜேம்ஸ் டார்சி மோரிசன் அப்படின்ற இன்னொரு பல் மருத்துவர், அவர் வந்து பிரான்சிஸ் புரோடி இம்லாக்குடைய நண்பர் தான். ஸோ அவருடைய பல்லை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற நிலை இருந்தது. அவருடைய பல்லு வந்து ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ ஜேம்ஸ் டார்சி மோரிசனுடைய பல்லை எடுக்கிறதுக்காக பிரான்சிஸ் புரோடி இம்லாக் வந்து அந்த குளோரோஃபார்மை ஜேம்ஸ் டார்சி மோரிசன் மீது பயன்படுத்தினாங்க. உடனடியாக அவர் மயக்கமடைஞ்சாங்க. மயக்கமடைஞ்ச பிறகு பிரான்சிஸ் புரோடி இம்லாக் வந்து அந்த ஜேம்ஸுக்கு எந்த வழியும் தெரியாமல் பல்லை வெற்றிகரமாக எடுத்தாங்க. ஸோ இந்த உலகத்திலேயே பல் மருத்துவத்தில் குளோரோஃபார்மை, அதாவது ஒரு மயக்க மருந்தை பயன்படுத்தின முதல் நபர் பிரான்சிஸ் புரோடி இம்லாக் தான். ஸோ அந்த சாதனையை படைச்சாங்க. அதாவது ஏற்கனவே ஈத்தர் பல் மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது, ஆனால் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத குளோரோஃபார்ம் அப்படின்ற இந்த மயக்க மருந்து முதல் முறையாக பல் மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது இதுதான். ஸோ அதை வந்து பிரான்சிஸ் புரோடி இம்லாக் 1847 நவம்பர் 11 அன்னைக்கு பண்ணாங்க. ஜேம்ஸ் டார்சி மோரிசனுக்கும் எந்த வழியும் தெரியாமல் பல்லை எடுத்திருந்தாங்க. இப்போ இது சக்ஸஸ் ஆனவுடனே அடுத்தடுத்து பல நபர்களுக்கு குளோரோஃபார்மை கொடுத்து இவர் வந்து பல்ல பிடுங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது அப்படியே வந்து
10, 20, 30, 40 அப்படின்னு நூற்றுக்கணக்கான பேரினுடைய பற்களை எடுக்கிறதுக்கு இவர் வந்து குளோரோஃபார்மை பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் 1848ஆம் ஆண்டு இதனுடைய வெற்றியை இவர் வந்து ஆன் தி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் குளோரோஃபார்ம் இன் டென்டல் சர்ஜரி அப்படின்ற டைட்டிலில் ஒரு ஒர்க்காகவே எழுதி ஃப்ரான்சிஸ் புரோடி இம்லாக் வெளியிட்டாங்க. அதில் கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோருக்கு குளோரோஃபார்மை பயன்படுத்தி இவர் டென்டல் சர்ஜரி பண்ணதை தெரிவித்தாங்க. அந்த 300க்கும் மேற்பட்ட யாருக்குமே எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸோ அல்லது மற்ற பிரச்சனைகளோ இல்லை அப்படின்றதையும் ஃப்ரான்சிஸ் புரோடி இம்லாக் வந்து அந்த 1848ஆம் ஆண்டினுடைய அந்த ஒர்க்கில் இவர் வந்து தெரிவித்தாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா இவர் தெரிவித்த பிறகுதான் இதன் மீது நம்பிக்கை வந்தது. அதுக்கப்புறம் தான் பல் மருத்துவத்தில் குளோரோஃபார்மை ஒரு மயக்க மருந்தாக பயன்படுத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ பல் மருத்துவத்தில் மயக்க மருந்து, குறிப்பாக குளோரோஃபார்ம் மயக்க மருந்தாக பயன்படுறதுக்கும் அதனுடைய நம்பகத்தன்மை வந்து ஏற்படுறதுக்கும் முக்கியமான காரணம் ஃப்ரான்சிஸ் புரோடி இம்லாக் தான். அந்த சாதனையை இவர் படைச்சாங்க. அதுக்கப்புறமா இன்னும் பல்வேறு விஷயங்கள் இவர் பண்ணாங்க. குறிப்பாக ஏழைகளுக்கெல்லாம் பல் சிகிச்சை கொடுக்கறதுக்கு இவர் இலவச சிகிச்சையை வந்து கொடுத்தாங்க. ஏன்னா ஏழைகள்னால பல் சிகிச்சை எடுத்துக்க முடியல, அவங்ககிட்ட அவ்வளோ பணம் இல்லை. அதனால் ஃப்ரான்சிஸ் புரோடி இம்லாக் வந்து இலவச சிகிச்சை கொடுக்க தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இலவச சிகிச்சை கொடுக்கறதுக்காகவும் அதே மாதிரி ஸ்காட்லாண்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பல் மருத்துவம் படிக்கிறதுக்காகவும் ஒரு டிஸ்பென்சரியை நிறுவனம் அப்படின்னு இவர் நினச்சாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்துலலாம் ஸ்காட்லாண்டில் பல் மருத்துவ பயிற்சியை மேற்கொள்கிறதுக்கோ அதாவது பல் மருத்துவ கல்வியையோ பயிற்சியையோ பெறதுக்குண்டான ப்ராப்பரான மெடிக்கல் ஸ்கூல்ஸோ ஹாஸ்பிட்டல்ஸோ கிடையாது. ஸோ அது இருக்கணும் அப்படின்னு ஃப்ரான்சிஸ் புரோடி இம்லாக் வந்து விரும்பினாங்க. இவரை போலவே ஜான் ஸ்மித் அப்படின்ற இன்னொரு பல் மருத்துவர், அதுக்கப்புறமா பீட்டர் ஆர்ஃபுட், அதே மாதிரி ராபர்ட் நேஸ்மித், இவங்க 3 பேரும் கூட விரும்பினாங்க. அதனால் அந்த 3 நபர்கள் கூட இணைஞ்சு 1860ஆம் ஆண்டு ஃப்ரான்சிஸ் புரோடி இம்லாக் வந்து எடன்பரா டென்டல் டிஸ்பென்சரி அப்படின்னு சொல்லி ஒரு மருந்தகத்தை நிறுவினாங்க. ஸோ கோஃபவுண்டராக இருந்து அது 1860ஆம் ஆண்டு ஜனவரியில் நிறுவப்பட்டது. குறிப்பாக வந்து எடன்பராவில் இருக்கிற 1 ட்ரமண்ட் ஸ்ட்ரீட் அங்கே தான் நிறுவப்பட்டது. இந்த எடன்பரா டென்டல் டிஸ்பென்சரியை பொறுத்த வரைக்கும் இங்கே ஏழைகள் வந்து இலவச சிகிச்சை பெறலாம். அதே சமயம் பல் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மருத்துவ மாணவர்கள் வந்து இங்கே வந்து பல் மருத்துவ கல்வியையும் பயிற்சியையும் பெறலாம். ஸோ அந்த மாதிரி இந்த எடன்பரா டென்டல் டிஸ்பென்சரியை ஃப்ரான்சிஸ் புரோடி இம்லாக் அந்த 3 நபர்கள் கூட இணைஞ்சு நிறுவனாங்க. இது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா ஸ்காட்லாண்டில் பல் மருத்துவம் அப்படின்ற அந்த துறை வளர்ச்சி அடைகிறதுக்கு ஃப்ரான்சிஸ் புரோடி இம்லாக் தான் மிக முக்கிய காரணமாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த எடன்பரா டென்டல் டிஸ்பென்சரி தான் எடன்பரா டென்டல் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஸ்கூல் அப்படின்னு மாறி இன்றைய காலகட்டத்தில் எடன்பரா டென்டல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்னு இருக்குது. ஸோ அதை வந்து நிறுவப்படுறதுக்கு ஒரு கோஃபவுண்டராக இருந்தவர் ஃப்ரான்சிஸ் புரோடி இம்லாக் தான். அப்பேற்பட்ட அந்த சாதனையை படைச்சாங்க. மேலும் அந்த காலத்துலலாம் டென்டிஸ்ட்ரி பல் மருத்துவம் அப்படின்றது ஒரு சாதாரணமான அதாவது மற்ற அறுவை சிகிச்சை மருத்துவம் இதோடலாம் ஒப்பிடும்போது டென்டிஸ்ட்ரி அப்படின்றது வந்து ரொம்ப கீழே தான் பார்க்கப்பட்டது, பெருசாக மதிக்கப்படலை. அப்பேற்பட்ட காலத்தில் இவர் வந்து பல் மருத்துவத்தினுடைய ஸ்டேட்டஸை மிகப்பெரிய அளவில் உயர்த்தினாங்க. எந்த அளவுக்குன்னா 1879ஆம் ஆண்டு அந்த எடன்பராவில் இருக்கிற ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு பிரசிடெண்டாக இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. இது இவர் கிடைச்ச மிகப்பெரிய கௌரவம். அது மட்டும் இல்லாமல் இவர் படைத்த மிகப்பெரிய சாதனையும் கூட. ஏன்னா அது நாள் வரைக்கும் அறுவை சிகிச்சை நிபுணர்கள் மட்டும்தான் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடெண்ட் ஆயிருக்கிறாங்க. முதல் முறை ஒரு டென்டிஸ்ட், ஒரு பல் மருத்துவர் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடெண்ட் ஆனார் அப்படின்னா அது ஃப்ரான்சிஸ் புரோடி இம்லாக் தான். ஸோ அப்பேற்பட்ட அந்த சாதனை இவர் படைச்சாங்க. அந்த பொறுப்பில் 1881 வரைக்கும் பயணித்தாங்க. அதுக்கப்புறம் இவரை தொடர்ந்து தான் பல் மருத்துவம் அப்படின்றது, அதாவது பல் மருத்துவம் டென்டிஸ்ட்ரியோடைய ஸ்டேட்டஸ் அது வந்து மிகப்பெரிய அளவில் உயர்ந்தது. அதுக்கப்புறம் தான் பல் மருத்துவத்திற்குண்டான தனித்துறை உருவாகி அந்த பல் மருத்துவம் சார்ந்த படிப்புகள், அது சார்ந்த பயிற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு அதில் பல்வேறு ஆராய்ச்சிகளும் மேற்கொள்ளப்பட ஆரம்பிச்சிருந்தது. அப்போ தொடங்கி இப்போ வரைக்கும் பல் மருத்துவம் மிகப்பெரிய வளர்ச்சியை தொடர்ச்சியாக அடைஞ்சு வருது. ஸோ இந்த அளவுக்கு பல் மருத்துவம் மிகப்பெரிய உச்சத்தை எட்டுறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஃப்ரான்சிஸ் புரோடி இம்லாக் இறுதியாக 1891ஆம் ஆண்டு டிசம்பர் 24 அன்னைக்கு இவருடைய 72 வயதில் இறந்து போனாங்க. இந்த ஃப்ரான்சிஸ் புரோடி இம்லாக் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், கட்டாயமாக பாருங்கள்.
ஒரு குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த வீடியோவில் நான் ஃப்ரான்சிஸ் புரோடி இம்லாச் அப்படின்னு இந்த இம்லாக் அப்படின்னு சொல்கிறத இம்லாச் அப்படின்னு தவறாக உச்சரிச்சிருக்கேன். அதை இங்கே பதிவு செஞ்சுக்கிறேன். ஃப்ரான்சிஸ் புரோடி இம்லாக் இதுதான் கரெக்டான ப்ரொனவுன்சியேஷன். தேங்க்யூ.